ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் டுகு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு டுகுவுக்கு இப்போ கை எப்படி இருக்குதுன்னு அப்டேட்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. நாங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு ஃபாலோ அப் செக்கப்புக்காக போயிருந்தோம். போனப்போ வந்துட்டு இப்போ இந்த லாஸ்ட் 3 வீக்ஸில் அந்த காஸ்ட் கையில் போட்டிருந்தது, குழந்தை அவுக்காமலே போட்டிருந்தா இல்லையா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் இப்போ முன்னாடி போட்டிருந்த அந்த ரொம்ப டைட்டான கட்டை அவுத்துட்டு இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு திருப்பியும் வந்துட்டு இந்த காஸ்ட் கையில் போட்டிருக்கணும். போட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஃபாலோ அப் செக்கப், அதுக்கப்புறம் அந்த ஸ்கேனில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவளுக்கு ஹீல் ஆகிடுச்சானு. பட் நம்ம ஃபஸ்ட்டு டேயில் இருந்துட்டு இந்த 3rd வீக் வரை பார்க்க போனோம்னா டாக்டரே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 70% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறா குழந்தை. நல்லாவே கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறான். நாங்கள் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் கூட இருக்குதுங்க. ஏன்னா நான் அன்னைக்கு வந்துட்டு இப்படி அவள் கையில் அடிபட்டிருக்குதுன்னு நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் மாற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்துட்டு ப்ரைவேட் மெசேஜஸ் கூட நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட லவ் சப்போர்ட் நிறைய பேர் நாங்கள் வந்துட்டு கோவிலில் வேண்டி இருக்கிறோன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பட் இப்போ நல்லா இருக்கிறா குழந்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகிடுச்சு இது மாற்றி உடம்பு முடியாமனால ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நம்மளும் பார்க்கல, நம்ம வீட்டுக்கும் யாரும் வரவே இல்லை. ஏன்னா இங்கே யூஎஸ் ஃபுல்லாக மாற்றி எல்லா குழந்தைங்களும் சிக்காக தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. எங்கள் அண்ணன் ஞானமண்ணா வராங்க. அதுக்கப்புறம் மோனிஷா ஃப்ரெண்ட் நம்ம விலாக்ஸில் நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருப்போம்ல. ஸோ அவங்க குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வராங்க. அதனால் குட்டும் வந்துட்டு சூப்பர் எக்ஸைட்டட் காலையிலே எப்போ அந்த குழந்தைங்க வருவாங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் தடாபுடலாக பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முந்தின நாளே நான் வந்து ஃபிஷ் வாங்கி கட் பண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் ரெசிபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதியோட சிக்கன் ரெசிபி ஒன்று, ஐ திங்க் மாஸ்டர் ஷெஃப்லேயோ இதுலேயே ஒன்று சொல்லியிருந்தார். இல்லை சாரி, குக் வித் கோமாளியில் சுஜிதா கிட்ட சொல்லுவார். அதை நான் கொஞ்சம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அங்கே எங்கேன்னு கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் சிக்கன் அது ஒன்று ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் போன்லெஸ் இருந்தது, அதனால் சிக்கன் கட்லெட், குழந்தைங்களுக்கு வந்துட்டு சிக்கன் லாலிபாப்ஸ் பண்ணியிருக்குது. அண்ட் வேறு என்ன, சிக்கன் லிவர் தொக்கு. இதுதான் இன்னையோட லன்ச் ரெசிபி அண்ட் ஒரு டெசர்ட் கூட. நாங்களுமே ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கூட்டு குழம்பு அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டு. எங்கெங்க உடம்பு முடியலைன்னா அப்படியே மாற்றி ஒன்று வெளியில் இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு கோ பண்ணி சாப்பிட்றோம், இல்லை நமக்கு எது முடியுதோ அதை மட்டும்தான் சமைச்சு சாப்பிட முடியுது. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான டைம் தான். ஸோ என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ரெசிபீஸ் கூட நான் இதில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். எப்போதுமே மீன் குழம்பெல்லாம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆறி போயிட்டு அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு மீன் குழம்பெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சேனல்லையும் நான் நம்ம நாகர்கோவில் மீன் குழம்பு ரெசிபி எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேணா ஐ பட்டனில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு குக்கர் கிங் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் ஃப்ரையிங் பேன்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கூட இருக்குது. $400 $500 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படி என்ன அந்த நான்ஸ்டிக் பேனில் ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, நான்ஸ்டிக் பேன்ஸ்லாம் பேன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக ரொம்ப வெறுக்கிற விஷயம் என்னென்னா, அதில் வந்து நம்ம மெட்டல் ஸ்பூன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த உடன் ஸ்பேச்சுலாஸோ இல்லாட்டா வந்து சிலிகான் ஸ்பேச்சுலாஸோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் மறந்து போய் கூட ஒரு மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் காலி. அப்புறம் வந்துட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது, திருப்பி தூக்கி தூர தான் போடணும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த நான்ஸ்டிக் ஃப்ரையிங் பேன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்குது இல்லையா? ஸோ நிறைய பேர்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ குக்கர் கிங் அதே மெட்டீரியல், அதே டிசைன், ப்ரைஸ் நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நான்ஸ்டிக் ஃப்ரையிங் பேன்ஸ் 3 சைஸஸ்ல கொடுத்துருக்காங்க. 8 inch 10 inch and 12 inch கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நான்ஸ்டிக் ஃப்ரையிங் பேன், பட் நீங்க என்ன விதமான கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி
மெட்டல் கரண்டிஸ், நம்மளோட ஸ்டீல் கரண்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிஸ் வந்துட்டு என்ன மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்க்ராட்ச் பண்ணாலும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழாது, அந்த அளவுக்கு இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பாத்திரம் டிசைனிங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க, உள்ள ஃப்ளாட் ஆட்ட. ஸோ நம்ம வந்துட்டு எந்த மாதிரி எலக்ட்ரிக் அவனாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த கேஸ் அவனாக இருக்கட்டும், எந்த மாதிரி கேஸ் ஸ்டாப்ஸில் கூட வந்துட்டு இது கரெக்டாக, ஏன்னா பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நீட்டாக ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இண்டக்ஷன் குக்வேஸ் வச்சுருக்கிறீங்கன்னா, இண்டக்ஷன் கேஸ் ஸ்டாப் இருக்கும் இல்லையா, அது வச்சுருந்தீங்கனாலும் அதில் கூட இது வந்து ஃபிட் ஆகும், ஏன்னா பின்னாடி ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால. அண்ட் உள்ளாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஃபிஷ் ஃப்ரை ஏதாச்சும் நம்ம வந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி இப்போ வந்து மீன் பொரிக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் சிக்கன் கட்லெட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த கட்லெட்டை இதில் தான் நம்ம போட போகிறோம். அதுவும் மெட்டல் ஸ்பூன் வச்சு தான் நான் வந்துட்டு அந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்படினாலும் கொஷின் கேட்பீங்க, இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்குறது, எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு. பிரச்சனையே இல்லைங்க, அமேசானில் குக்கர் கிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி போட்டதில் இருந்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சிம்பிளாக கூட வந்துட்டு இப்படியெல்லாம் மீன் குழம்பு பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் எங்கள் ஒரு ஸ்பெஷல், நாகர்கோவில் ஸ்பெஷல். இந்த ஒரு மீன் குழம்பு இருந்தால் போதும், 3 வேளை சாப்பாடு கூட சாப்பிட்றலாம், அவ்வளோ எம்மியாக இருக்கும். அதுவும் நான் அம்மா இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நல்லாவே திருப்தியாகவே வச்சு சாப்பிட்டேன். பட் நம்ம வைக்கிறதும் நம்ம அம்மா வைக்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் அந்த டச் வந்துட்டு அப்பப்போ மிஸ் ஆகும். பட் வாட் டு டூ இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லிவர் தொக்கு தான் பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்டில் ஸ்ரீதருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஃபேவரட். இங்கே வந்து லிவர் நான் எங்கே வாங்குவேன்னா, ஷாப்ரைட் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது. அங்கே லிவர் டப்பாவில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் நான் வாங்குவேன் எப்போதுமே. ஸோ இன்றைக்கி லிவர் தொக்குக்கு ஒரு பேனில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, எண்ணெயில் வந்துட்டு அது நான் வந்து டாஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இந்த சைடில் நம்ம குக்கர் கிங்கோட பேனில் நான் வந்துட்டு கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சோம்பு அண்ட் கொஞ்சமாக அரிசி, அவ்வளோதான். நான் பெப்பர் போட்டிருக்கிறேன். இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம பவுடர் பண்ணணும். அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லிவரோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அது பிடிக்காது. இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட இருக்குது. என்னென்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் எண்ணெய் அதாச்சும் வெங்காயம் சாட்டே பண்ணுறப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த லிவரோட ஸ்மெல் வரக்கூடாதுன்னா அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் போட்டிங்கன்னா லிவரோட ஸ்மெல்லே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே அப்சார்ப் ஆயிரும். அதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அண்ட் அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் வராது. நான் இதை ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த லிவரோடையே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதை மட்டும் சேர்த்துருக்குறேன். அண்ட் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை நான் வந்து இந்த லிவரோடையே நான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும், அவ்வளவுதான், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக அந்த லிவர் வந்துட்டு ரொம்ப அப்படியே சாஃப்டாலாம் ஆகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆகிற பதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைட்டாக நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சுட்டு மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல முஷியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து லிவர் குக் ஆகிற பதம். ஸோ நம்மளோட லிவர் தொக்கு கூட ரெடி ஆகிடுச்சு. டெசர்ட்டுக்கு எப்போதுமே ப்ரௌனி, சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இன்றைக்கி டெசர்ட்டுக்கு வந்துட்டு பிரெட் புட்டிங். இப்போ வந்துட்டு நல்ல இஃப்தார் சீசன் இல்லையா, ஸோ யாரை பார்த்தாலும் இந்த பிரெட் புட்டிங் தான். எனக்கும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ முதலே நான் வந்துட்டு கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கஸ்டர்ட் அண்ட் மில்க் நைட்டே வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வார்ம் பண்ணுறதுக்காக கூல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுலில் முதல்ல வந்துட்டு இந்த கஸ்டர்ட் ட்ரிங்க், அப்புறம் இன்னொரு பவுலில் இந்த ஒயிட் கலர் என்னதுன்னா ஹெவி க்ரீமும், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம வேறு எதுவுமே இதில் குக்கிங்கோ எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் சில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்மளோட கஸ்டர்ட் க்ரீம் ஆட் பண்ணுறோம். செகண்ட் லேயர் வந்துட்டு ப்ரெட்டு, நான் வந்து கார்னர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அந்த ப்ரெட்டை வந்துட்டு அப்படியே லேயர் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து நம்மளோட சிரப் இருக்கு இல்லையா, கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ப்ரெட்டு, திருப்பியும் கஸ்டர்ட், திருப்பியும் ப்ரெட்டு, மறுபடியும் கஸ்டர்ட், அண்ட் கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறப்ப மட்டும் நம்மளோட அந்த ஒயிட் லிக்விடு ஹெவி க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் இருக்கும் இல்லையா, அதை நம்ம சேர்த்து பண்ணுறோம். இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச நட்ஸை வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு
2 ஹவர்ஸ் செட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். எடுத்து சாப்பிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு டச் விட்டதுனால வந்து மறுபடியும் பேக் டு அந்த குயிக் ஸ்பீடுக்கு வர முடியலை. ஓகே, அடுத்த ரெசிபி தான் நம்ம விஜய் சேதுபதியோட ரீக்ரியேஷன் சிக்கன் ரெசிபி இது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அவர் ஆக்சுவலாக இந்த க்ரீன் சிக்கனை வந்துட்டு சிக்கன் 65க்காக சொல்லியிருந்தார். பட் எனக்கு இன்றைக்கி சிக்கன் 65 வேணாம், ஒரு தொக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வேணும். ஸோ நான் வந்து ஒரு ஜாரில் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் இந்த மசாலா பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, பட்டை, லவங்கம், கிராம்பு, அது அண்ட் பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சிக்கன் வந்துட்டு போன் அண்ட் போன்லெஸ் ஒரு பவுலில், அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அண்ட் நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட், அவ்வளோதான். இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் அண்ட் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிடணும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு, ஸோ நான் இதில் வந்து முட்டை அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பட் அந்த ஒரு ஸ்டிக்கினஸ்க்காக, அதாச்சும் இந்த பேட்டரும் அந்த மசாலா சிக்கனும் அந்த பேட்டரும் வந்துட்டு ஒட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ சிக்கனை லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இவ்வளோ தான் மசாலா. லெமன் மட்டும் சேர்க்க மறக்காதீங்க, அது அந்த நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுத்தது. அவ்வளோதான். ஸோ விஜய் சேதுபதி ரீக்ரியேஷன் க்ரீன் சிக்கன் கூட ரெடி ஆகிடுச்சு. சும்மா ஒரு போன்லெஸ் அண்ட் போன் சிக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால பண்ணலாமே நினச்சேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கட்லெட். இது நான் வந்து நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இல்லை, ரொம்ப முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பழைய வீட்டில் இருந்தப்போ ஒரு நாள் ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதே தான். சரி, ஓகே, இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் சூப்புக்காக எடுத்தேன், பண்ணலாமே நினச்சது தான். இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். ஃபஸ்ட்டு சிக்கனை கொஞ்சம் வேக வச்சு அதை நான் மிக்சியில் வந்துட்டு பொடி பொடியாக மிக்சியில் ஒரு பல்ஸ்க்கு வந்துட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவு வந்துட்டு கொஞ்சம் வறுத்து சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா, நம்ம கட்லெட் மாதிரி ஷேப் ஃபார்ம் பண்ணுறப்போ கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கடலை மாவை குக்கர் கிங் பேனில், அதுவும் நான் ஸ்டீல் கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ அதில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, வெங்காயம் அண்ட் அதில் வந்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை அண்ட் இந்த பவுடர் பண்ணதில்லை, ஜாரில் வந்துட்டு 1 பல்ஸில் கொடுத்துருந்த அந்த சிக்கன் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடலாம். ஏன்னா அந்த சிக்கன் குக் பண்ண ஸ்மெல் சில டைம் நமக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு தான் நான் சோம்பும் சேர்த்துருக்கிறேன். இதோடையே கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா அண்ட் இதில் இன்னும் அந்த கட்லெட்டை கரெக்டான ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம வந்துட்டு ஐ திங்க் இந்த பொடி கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடையே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஹார்ட் ஷேப்லேயோ நம்ம வந்துட்டு கட்லெட் ஷேப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். ஸோ ஷாலோ ஃப்ரைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் வந்துட்டு கொஞ்சம் முட்டை, நல்ல பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஷேப் கட்லெட்டை வந்துட்டு இதில் ஒரு முக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ணணும். டீப் ஃப்ரை கட்லெட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி நிறைய பொருட்கள் வந்துட்டு எண்ணெயிலேயே அப்படியே முக்கி மிதக்கி எடுக்கிறோம் இல்லையா, அதனால் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி அதை டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லை. சரி, சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணி முடிக்கலாமேன்னு பண்ணினேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம சேனலில் நான் வந்து ஷாலோ ஃப்ரையும் காட்டியிருக்கிறேன், டீப் ஃப்ரையும் காட்டியிருக்கிறேன் அண்ட் வெஜிடபிள் கட்லெட் கூட காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் கட்லெட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் அதில் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இந்த வெஜிடபிள் கட்லெட் தான். சாரிங்க, இந்த சிக்கன் கட்லெட் தான். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட் மோனிஷா தான் ஆக்சுவலாக வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்தா. ரொம்ப நல்லா வந்துச்சு. எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சது, குழந்தைங்களுக்கு பிடிச்சது. அண்ணன் வந்துட்டு எனக்கு வந்து இது சிக்கன் மாதிரி கூட எனக்கு தெரில, நான் ஏதோ வெஜிடபிள் கட்லெட்னு நினச்சோமா அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹிட்டான ஒரு ரெசிபினா இது ஒன்று. அப்படியே ஃப்ளூக்கில் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, அதில் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் ஃப்ரை, இதோட ரெசிபீஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனல் நிறைய வாட்டி. ஸோ மீன் ஃப்ரை ஒரு சைடில் அதுவும் போயிட்டுருக்குது. அண்ட் ரசம் கூட வச்சுருந்தேன் நான். அண்ட் குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட் வந்துட்டு சிக்கன் லாலிபாப்ஸ் தான், சிக்கன் லெக் பீஸ். ஸோ அதுவும் 4 பிள்ளைங்க இருந்தாங்க, 4 பேருக்கு ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணோம். ஸோ நம்மளோட லன்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் லிவர்,
அப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதியோட அந்த க்ரீன் சிக்கன் ரெசிபி அண்ட் நெக்ஸ்ட் என்னது மீன் குழம்பு இருந்தது, ரசம் இருந்துச்சு அண்ட் டெசர்ட் கூட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா சிரித்து பேசி நல்லா ஜாலியாகவே இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ரெசிபி வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டிங்க. இதோ வந்துருச்சு உங்களுக்காக. அண்ட் நான் வந்துட்டு தலை போர்ஷன் எப்படி மிஸ் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதுதான் என்னோட லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.